ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சரவணன் பேசுகிறேன். இந்த லாரியில் முட்டை குருமா எப்படி செய்கிறதுன்னு லாரிக்காரன் சமையல்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த வீடியோ தான் இப்போ போட்டிருக்கேன். சேனல் பேர் மாற்றினதுனால யாருக்குமே கிடைக்கல அப்படிங்கிறாங்க. சரவணன் வ்ளாக், சரவணன் பி சரா. யூடியூப்பில் சரவணன் பி சரான்னு அடித்து உள்ளே போனீங்கன்னா சரவணன் வ்ளாக்ஸ்ன்னு இருக்கும். அதில் தான் இந்த வீடியோஸ் எல்லாம் கிடைக்கும். வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். முட்டை குழம்புக்கு தேவையானது பெரிய வெங்காயங்க. சின்னதாக இருந்தால் 6 எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 3 போதுங்க. பெரிய வெங்காயம் வெட்டிகிட்டு இருக்கும்போதே 6 முட்டையை எடுத்து நல்லா கழுவி ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணியை ஊற்றி 1 ஸ்பூன் உப்பை போட்டு முட்டை விரிசல் வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. அதையே தக்காளி பார்த்தீங்களா, முட்டை கொதிக்கட்டும். பெரிய தக்காளியாக ஒரு 2 தக்காளி எடுத்துக்கோங்க. எடுத்த 2 தக்காளியை நல்லா தண்ணியில் போட்டு கழுவி அப்படியே ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி பெரிய வெங்காயத்தையும் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் வேலைகளை பார்க்கணும். இந்த எடுத்து வச்ச தக்காளி அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் வெட்டி ஸ்லைஸ் பண்ணி ரெடி பண்ணுறதுக்குள்ளே அதுக்கு முன்னாடியே நம்ம வேக போட்டிருந்த முட்டை இந்த மாதிரி நல்லா வெந்து இந்த மாதிரி விரிசல் வீடியோவில் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி விரிசல் வெந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு பச்சை தண்ணியில் இந்த முட்டையெல்லாம் போட்டுடணும். சரி, ஒரு பூண்டு உரித்து அறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் 5 பச்சை மிளகா, அப்புறம் வேக வச்சு உரித்து எடுத்த 6 முட்டை. இதுதாங்க இந்த 6 முட்டை வேக வச்சு உரித்து எடுத்ததுங்க. இப்போ இதுக்கு என்னென்ன மசாலா: மஞ்சள், கடுகு, மல்லித்தூள், ஜீரகம், எக்கு குருமா மசாலா கடையில் கிடைக்கும், அப்புறம் கரம் மசாலா. இந்த ஐட்டம் தாங்க நமக்கு மசாலாவாக தேவை. கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு அதை போட்டு நல்லா வெடிக்க விடுங்க. அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், அந்த ஜீரகத்தையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. ஏன் தேங்காய் ஸ்பூனு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன்னா, தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தான் கொஞ்சம் நல்லா வாசமும் டேஸ்ட்டும் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த பச்சை மிளகா வெட்டி வச்சுருந்தோம்ல ஒரு 5 பச்சை மிளகா, அந்த பச்சை மிளகாயை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. ஃப்ரைன்னா ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது, அது கலர் மாறுற வரைக்கும் மட்டும்தான். அப்படி ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் அதில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க பூண்டை இன்னும் போட்டு ஒரு வதக்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த அந்த கருவேப்பிலை இருக்குல்ல, பூண்டை மிச்சம் இல்லாமல் போடுங்க. கருவேப்பிலையை அப்படியே தூவி விட்டு அதையும் ஒரு வதக்கிடுங்க. நம்ம கரண்டியை போட்டு அடி பிடிக்காத அளவுக்கு எல்லா கருவேப்பிலையும் போட்டதுக்கப்புறம் அதை ஒரு வதக்கு அப்படியே சும்மா கரண்டியை போட்டு சும்மா ஒரு வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வதக்கி விடணும். இது ஒரு மாதிரியாக இருக்கும். வதக்குங்க, பொறுமையாக செய்யணும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சு பெரிய வெங்காயமும் 1 ஸ்பூன் உப்பு, இந்த ஸ்பூனு போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் உப்பை போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. பொன்னிறம் ஆகிற வரைக்கும் பெரிய வெங்காயத்தை வதக்கணுங்க. நல்லா பார்த்துக்குங்க. எதுக்கும் பொறுமை தேவைங்க. பொறுமை இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டு அது பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டு கேப் விட்டு கிண்டி விடணும். கிண்டி விட்டு அது பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வெங்காயம் கிண்டி வதங்கி வந்த உடனே, பொன்னிறமாக வதங்கி வந்த உடனே நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை அதில் போடணும். தக்காளி மிச்சம் இல்லாமல் எல்லாத்தையும் போட்டுருங்க. அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தக்காளியை மிச்சம் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா 1 ஸ்பூன் பார்த்துருப்பீங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் போடணுங்க. அப்புறம் 2 ஸ்பூன் முட்டை குருமா மசாலா, முட்டை மசாலா
அது வந்து 2 ஸ்பூன் போடணுங்க. அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா பார்த்துக்குங்க. பொறுமையாக செய்யணுங்க. பொறுமை இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. 2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுருங்க. போய் இந்த ஸ்டேஜுக்கு வரும். பச்சை வாசம் எல்லாம் ஸ்டேஜுக்கு வந்த உடனே அது ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. பச்சை தண்ணி 2 கிளாஸு ஊற்றி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்படி நல்லா கொதித்த உடனே 2 பச்சை முட்டையை தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அது உடச்சி இப்போ அதுக்குள்ளே ஊற்றிக்குவோம். 2 பச்சை முட்டையை அதில் உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் இப்படி உடனே நல்லா கிண்டி விட்டுருணும். ஏன்னா அது உடனே போட்ட உடனே அப்படியே இதாகிடும், செட் ஆகிடும். அதனால நல்லா ஒரு கிண்டி விட்டுருணும். நல்லா கொதி வந்த உடனே அவிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த முட்டையில் கத்தியை வச்சு ஒரு 3 லைன் சுற்றிலும் இப்படி 3 லைன் போட்டு வச்சா மசாலா நல்லா பிடிக்கிறக்காண்டி தான். இதில் கீழி வச்சுருந்த முட்டையை அப்படியே நல்லா கொதிக்க விட்டுரு. அந்த குழம்புல வந்து போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம முட்டை குழம்பு தயாராகிருச்சுங்க. இது யார் யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, ரூமில் தனியாக இருக்கிற பேச்சுலர்ஸ்க்கு, அப்புறம் வண்டியில் ஓட்டுறவங்களுக்கு, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோன்னு தான். சூப்பராக தான் இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோ போடுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சரவணன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.